நீங்கள் விண்டோ ஷாப்பிங் பிரியர்களா? கண்டிப்பாக இங்கே போய் ஆகணுங்க. 1000 கடை இருக்குது ஒரே மாலில். ட்ராகன் சிட்டி, பஹ்ரைன். இதுதான் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ்ஸு, வாட்சஸ்ஸு, பேக்ஸு, டாய்ஸு, லபுபி பிரியர்களுக்கான லபுபி பேக் வந்துருச்சு. டிஸ்கோ டான்ஸ் ஆடுறவங்களுக்கு டிஸ்கோ ட்ரெஸ்ஸஸ்ஸு. சலிக்காமல் கடைக்கடையாக ஏறி பார்க்கலாம். அழகாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா அடுத்த மீல் சாப்பிட்றது வரைக்கும் தாராளமாக ஷாப்பிங் பண்ணலாம். ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ, விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. சலிக்காமல் பார்க்கலாம், கொஞ்சம் கூட போர் அடிக்காது. ஒவ்வொரு கடையிலையும் இருக்கிற விதவிதமான கலரான பொருளை பார்த்து அதுவே நமக்கு எனர்ஜியாக இருக்கும். சொல்ல போனோம்னா நான் இந்த சம்மரில் ஆஃப் டே சுற்றி நடந்திருக்கும். நாங்கள் தண்ணி குடிக்கல, டீ குடிக்கல, சாப்பிடணும்னு தோணலை. ஒவ்வொன்றும் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்களும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சைனா ஐட்டம்னு சொல்கிறாங்களே தவிர சைனா எல்லோரும் சொல்கிற அளவுக்கு சீப்லாம் கிடையாது. மற்ற வெளியில் கிடைக்கிறத விட இங்கே காஸ்ட்லியாக தான் இருந்தது. பட் குவாலிட்டியாக இருக்குமோ என்னமோ. குழந்தைங்க டாய்ஸ் வேணும்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு போனீங்கன்னா வம்பு தான். எங்கள் குழந்தைங்க எல்லாத்தையும் அங்கேயே எடுத்து விளையாடிட்டு அங்கங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். அதனால் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நாங்கள் வாங்கணும்னு நினச்ச பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். கலர்ஃபுல்லான ஐட்டம்ஸ் பார்த்துட்டு நம்ம ஊர் காத்தாடியை பார்த்துட்டு எனக்கு மாலுக்கு போன ஃபீலிங் இல்லை, ஒரு எக்ஸிபிஷனுக்கு போன ஃபீலிங் தான் இருந்தது. பஹ்ரைனில் சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குழந்தைங்கள எங்கேயாவது கூப்பிட்டுட்டு போகணுமேங்கிறதுக்காக கொஞ்சம் லாங்காக பிளான் பண்ணி போனது தான். ஜென்ரலாக நம்ம ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருப்போம். குழந்தைங்க சீக்கிரம் டயர்ட் ஆகிடும், பாத்ரூம் போகணும்பாங்க, சாப்பாடு வேணும்பாங்க. பட் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மால் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் அவங்க பின்னாடி போயிட்டே இருந்தோம். அப்படி தான் இருந்தது.